வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கேள்விக்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதே கேள்வியை எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் கேட்டேன். அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி தான் அது. இதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதே கேள்வியை நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னேன்ல, அதை 4 தரப்பு மக்கள்கிட்ட கேட்டேன். அதாவது சின்ன பசங்க கிட்ட கேட்டேன், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாம இருப்பாங்களா அவங்க கிட்ட கேட்டேன், கல்யாணம் ஆகி குழந்தை கட்டி இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொல்லக்கூடிய பதில தான் என்ன அப்படிங்கிறத நான் இதுல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் படிக்கிற பசங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நிறைவு அப்படிங்கிறது எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல வேலைக்கு போய் காரு பணம் சம்பாரிச்சு வீடு வாசல்னு கட்டிட்டு ஒரு லக்ஸரியான லைஃப் எனக்கு பிடிச்ச மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை நிறைவு அப்படிங்கிறது நான் ஒத்துக்க முடியும். அது வரையும் அதை நோக்கிய பயணமாக தான் இருக்கும் அப்படின்றது போல படிக்கிற பசங்க சொன்னாங்க. சரி, படிச்சு முடிச்சு வேலைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க கிட்ட கேட்டா இதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொல்லக்கூடிய பதில் வித்தியாசமா இருந்தது. அதாவது படிச்சு முடிச்சாச்சு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது எப்படி நிறைவா இருக்க முடியும், எனக்கு கல்யாணம் ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெண் வரணும், திருமண வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கையா இருக்க முடியும், தனிமையா இருக்கிறதுல என்ன நிறைவு இருக்க போகுது அப்படின்றது போல அந்த பசங்க சொன்னாங்க. அதாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பசங்க. சரி, கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்றவங்க கிட்ட கேட்டா இதுக்கான பதில் பாசிட்டிவா இருக்குமா, நானாச்சும் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ற மட்டும் சொல்லுவாங்களா அப்படின்றத எதிர்பார்த்து போய் கேட்டேன். அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, குழந்தை வேற 2 குழந்தை ஆகிப்போச்சு, என்னுடைய வாழ்க்கை எப்படி நிறைவுன்னு சொல்ல முடியும், அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் சேர்த்து வைக்கணுமா இல்லையா, குழந்தைங்க படிக்க வேண்டியது இருக்கு, வளர்ந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும், சில சமயத்துல திடீர்னு ஏதோ ஒரு விபரீதத்துல நான் இல்லாம போயிட்டா அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா வாழ்றதுக்கு இப்பவே கொஞ்சம் நெஞ்சா சேர்த்து வைக்கணுமா இல்லையா, அப்ப எல்லாத்தையும் நான் கணக்கு பண்ணி என்னுடைய வாழ்க்கையை இப்படிதான் இருக்கணும்னு டிசைன் பண்ணி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இதை எப்படி நிறைவான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் அப்படின்றது போல அவங்களுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனவங்க ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கேட்டேன்னா 10 பேருமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எது நிறைவு அப்படின்ற மாட்டம் எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தேவைகளை முதுகுல மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. கல்யாண வாழ்க்கையில எவ்வளவு சுமைகள் இருக்கு அப்படிங்கிறது. சரி, நம்ம திரும்ப டாபிக் உள்ள வந்துடலாம். இப்ப நிறைவு அப்படிங்கிறது நம்மளுடைய மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே இல்லை, அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பயணமாக தான் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. உங்களுடைய பதில் என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். இப்போ நிறைவு அப்படின்னா நம்மளுடைய மக்கள் மத்தியில் எதை நினைக்கிறாங்கன்னா, வெற்றி அடைகிறது, இல்லாட்டினா சந்தோஷமாக நினச்சபடி வாழ்க்கை அமைச்சுக்கிறது. அதாவது நினச்ச விஷயம் நடந்துருச்சுன்னா அது நிறைவான வாழ்க்கை, இல்லாட்டினா அது நிறைவு இல்லாத வாழ்க்கை, துன்பம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தடுக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது அப்படின்றது போல் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலுமே தவறான கருத்து. இதை யார் சொல்கிறாங்கன்னா நான் கிடையாது, அந்த 4ஆம் நபர் சொன்னேன் பாருங்க, ஞானிகளும் மகான்களும் இப்போ ஆன்மீக பயணத்தில் முன்னேறி நகர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில் தான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நிறைவு அப்படிங்கிறது நாம் இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒன்று கிடையாது. இதை பகவத்கீதையில கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு. சுகம் அப்படின்ற விஷயத்த அவர் மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு. சுகம் அப்படிங்கிறது அடையக்கூடியது கிடையாது, அறிந்து கொள்வது அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருக்காரு. அறிந்து கொள்றதுன்னா இப்போ பழைய சோறு சாப்பிட்றவனுக்கும் அதில் ஒரு சுகம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டானா அவன் அதை சுகமா சாப்பிடுவான். பிரியாணி சாப்பிட்றவனுக்கு அதில் ஒரு சுகம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டவன் அதை சுகமா கருதுவான். ஆனா விரக்தியில இருக்கிறவனுக்கு எந்த சாப்பாடு கொடுத்தாலும் அதுல இருக்க சுகத்தை பார்க்க மாட்டான். என்ன காரணம்னா அவனுக்கு தேவை வேற ஒன்றா இருக்கு. அப்ப தேவைப்படுற ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு நிறைவு சுகம் அப்படிங்கிறது கிடைக்குது. கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு நிறைவு இல்லாத வாழ்க்கையா துன்பப்படுற வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனப்பான்மையா இருக்கு. ஆனா அது முற்றிலுமா மாறுபட்ட மனப்பான்மை. அந்த மனப்பான்மையில இருந்து மனிதன் முன்னேறி வரணும், அதுக்காக தான் இந்த 6வது அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனால அப்படின்றத முன்னோர்களும் மகான்களும் சொல்றாங்க. ஆன்மா அப்படிங்கிறது பரமாத்மாவோட ஒரு பகுதி, அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க நினைச்சபடி அவங்களுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கலாம். அது நல்ல வழியில இருக்கலாம், இல்ல தீய வழியில இருக்கலாம். அதுக்கான கர்மாக்களையும் என்ன விதைக்கிறோமோ அதை தானே நமக்கு அறுவடை பண்ணுவோம். அது போல
என்ன செய்யறோமோ அதுக்கான பலன்களையும் அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அப்ப அந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தணும். அதாவது இந்த உலகத்துல வந்து எது நன்மை தீமை, எது முழுமையான வாழ்க்கை, எந்த விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெளிவான அறிவின் விழிப்பு நிலையோட இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கையா இருக்க முடியும் அப்படிங்கிறத பகவத்கீதையிலையும் சொல்றாங்க, குரான்லையும் சொல்றாங்க, பைபிள்லையும் சொல்றாங்க. இருக்கக்கூடிய மகான்கள் அதை படிச்சுட்டு அதுக்கான பாதையில பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அவங்களும் சொல்றாங்க. ஆக நாம வந்து இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சுகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம எந்த மாற்ற மனநிலையில இருக்கணும்னா எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய மனநிலை இருக்கணும். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில உனக்கு எது நடந்தாலும் அது வந்து உன்னுடைய கர்ம வினைகள் தான், நீ முன்னாடி விதைச்சதை தான் இப்ப அறுக்க ஆரம்பிச்சிருக்க அப்படின்றத உணர்ந்து தெளிஞ்சுட்டேன்னா எல்லாத்தையும் ஏத்துக்குவேன். இப்போ உனக்கு வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னா ஏதோ கடன் கழியுது அப்படின்ற ஒரு மனநிறைவு உனக்குள்ள வரும். சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னா முன்னாடி செஞ்ச செயல்களோட விளைவு பலனா இருக்கு. ஆனா இதுவும் நிரந்தரம் இல்லை. இது ரெண்டுலையுமே சிக்காம நம்ம நியூட்ரலா எப்பவும் போல எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு கிடைச்சா அழிக்கணும், இல்லாட்டினா பேசாம இருக்கணும் அப்படின்ற மனநிலையில இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க உறுதியாவே சொல்றாங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கிஃப்டடு. அதுவும் இந்த காலத்துல இந்த நவீன உலகத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னம்னா ரொம்பவே கொடுத்து வச்ச ஆளுங்க நீங்க அப்படின்றது போல அவங்க வந்து கருதுறாங்க. எதை வச்சு அவங்க சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி பார்த்தோம்னா காத்து வேணும் வேர்க்குது அப்படின்னா பின்னாடி ஒரு ஆள் வந்து சாமரம் வீசணும். அதாவது அரசர்களா இருந்தா சாமரம் வீசுவாங்க, இல்லைன்னா அரசர்களோட உதவியாளர்களுக்கு இது போன்ற வசதிகள்லாம் இருக்கும். நார்மலா இருக்கிறவன் எடுத்து விசிறிக்கிட்டே இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம பாருங்க, ஒரு சுவிட்சை போட்டோம்னா அது பாட்டுக்கு சுத்துது. அந்த அளவுக்கு யாரோ ஒரு ஆள் கண்டுபிடிச்ச விஷயத்த நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா குளத்துல போய் தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு வீட்லயே சுவிட்ச் வச்சிருக்கோம், சுவிட்ச் அமுக்கணும்னா மோட்டர் அடியில இருந்து தண்ணி போர்க்குள்ள இருந்து வந்து தொட்டி நிறைய டேங்க் நிறைய நிரம்பி நம்ம பைப்பை திருவுனா தண்ணி வருது. அப்ப பாருங்க, அன்னைக்கு ராஜாக்கள் அனுபவிச்ச விஷயத்த இன்னைக்கு நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கூலிங்கான விஷயங்கள் நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே தொடர்பு. இப்போ உங்ககிட்ட நான் பேசுற விஷயத்த அன்னைக்கெல்லாம் நான் யார்கிட்டயாவது பேசணும்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சத்சங்கம் பண்ணணும்னா சாமானியத்துல பண்ண முடியாது. அவங்க வந்து குருவின் ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கணும். பல பேர்த்துக்கிட்ட தன்னை ப்ரூவ் பண்ணி அதுக்கான தகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அப்படியா? ஒரு ஃபோன் இருந்தா போதும், யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் பேசிக்கலாம், தன்னோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு வசதிகள் இருக்கு. அப்ப ராஜாக்களுக்கு இல்லாத வசதி கூட நமக்கு இருக்கு. ஆனா இதனால இழந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய சுகத்தை மட்டும் பார்த்து அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பவுமே நிறைவா இருக்கலாம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு இப்ப என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான உலகத்துல இருக்கோம், எவ்வளவு விஷயத்த நம்ம அனுபவிக்கிறதுக்கு இங்க நிறைய அள்ளி கிடக்குது, கொட்டி கிடக்குது, அது எல்லாத்தையுமே அல்லாம வேற ஒரு விஷயத்த எதிர்பார்த்துக்கிட்டு நம்மளுடைய மனசை வந்து விரக்தியில வச்சிருக்குமே அப்படின்ற ஒரு நினைப்பை வந்து நம்ம உள்ளுக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நிச்சயமா நமக்கு கிடைச்ச விஷயத்த மட்டும்தான் நாம வந்து அனலைஸ் பண்ணுவோம், இருக்க விஷயத்த அனுபவிக்கிறதுல நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஆக இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா வறுமையில பஞ்சத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசர்களும் மகான்களும் குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி ஆரோக்கியமா இருக்கும், சாப்பிட்றதுக்கு எந்த உணவு ஆரோக்கியமா இருக்கும்ன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுபடி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் வகுத்து கொடுத்துட்டு போனாங்க. இப்ப நார்மலா குளத்துல இருந்து தண்ணி தூக்கிட்டு வந்துதான் குடிக்கிற மாட்டா இருந்தது 100 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம தண்ணி வருது. ஆனா இது ஆரோக்கியமா அது ஆரோக்கியமா அப்படின்ற கேள்வியை கேட்டீங்கன்னா நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதுதான் ஆரோக்கியம். என்ன காரணம்னா நமக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய நீர் எதுன்னு பாத்தீங்கன்னா மழை நீர் தான் அப்படின்றத சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க. அந்த மழை நீரை எடுத்து சுட வச்சு, அதாவது 5 லிட்டர் தண்ணி மழை நீர் இருக்குன்னா அதை 2 லிட்டரா இல்லைன்னா 3 லிட்டரா சுட வச்சு குடிச்சா மட்டும்தான் அது வந்து உடலுக்கு ஆற்றலா மாறும். உடல் வந்து ஆன்மீக பயணத்துக்கு, இறைவனை தேடிய பயணத்துக்கு ஒத்துழைக்கும், இல்லாட்டினா மரணத்தை நோக்கி பயணம் பண்ணும் அப்படின்றத உறுதிப்படுத்தியே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்க விஞ்ஞானம் கூட ரொம்பவுமே தூய்மையான நீர் வந்து மழை நீர் தான், அதை குடிக்கிறது வந்து உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தரும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஆக அன்னைக்கு அது தெரிஞ்சதுனாலதான் எல்லா பேருமே வீட்டுல வந்து தனியா மழை நீர் மழை வரும்போது பிடிக்கணும்ன்றது கிடையாது. மும்மாரி மழை பெய்யும் போது ஒரு இடத்துல குளம் வெட்டி வச்சிருக்காங்கன்னா அது நிரம்பிடும். சூரிய வெளிச்சத்துல அது எப்பவுமே பகல் டயத்துல சூடுபட்டு அது ஃபில்டர் ஆயிரும். நம்ம தனியா சுட வைக்கணும்ன்றது கிடையாது. அந்த மழை பெஞ்சு அன்னைக்கு மட்டும் நம்ம போய் குளத்துல தண்ணி எடுத்தோம்னா அன்னைக்கு மட்டும் சுட வச்சுக்கலாம். மற்ற நாட்கள்ல வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு குடிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஆரோக்கியத்துக்காக எல்லா விஷயத்தையும் வகுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முறையா கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு வீட்டுக்கே பைப் மூலமா தண்ணி வந்தாலும் போருக்குள்ள இருந்து தண்ணி எடுத்தாலும்
அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சா கூட அதுல வந்து அதுக்கு ஈக்குவலான சத்து இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. நம்ம கிடைச்ச விஷயத்த கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தாம வேற ஏதோ ஒரு விஷயத்த தேடினதுனாலதான் அன்னைக்கு இருந்த எல்லா வளங்களையும் ஆரோக்கியம் தரக்கூடிய செழுமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே மகான்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்க எழுதின புத்தகம் முதற்கொண்டு தொலைச்சிட்டு இன்னைக்கு ஆரோக்கியத்தை தேடியும் சந்தோஷமான வாழ்க்கையை தேடியும் ஒரு ஓடக்கூடிய நவீன வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கோம். இப்பயும் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்க விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். இனி என்ன வேணுமோ கிடைக்கணுமோ அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு நிறைவு இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுன விஷயம். இப்போ உங்களுக்கு கேட்ட கேள்வியில உங்களுக்கான பதில் என்ன தோணுச்சு? நான் சொல்ற விஷயத்த நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல இது தவறான கருத்து அப்படின்றத நீங்க சொல்றீங்களாங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்கான பதில நீங்க கமெண்ட்ல சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய தகவலையும் கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.